குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்களில் நமக்கு தர இருக்கிறாரு முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். குறிப்பாக வின் தொலைக்காட்சியினுடைய ஓனர் திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் நேற்று தினம் கைது செய்யப்பட்டார். அந்த கைதினுடைய பின்னணியை பற்றி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் நமக்கு விளக்க இருக்கிறாரு. ஐயா வணக்கம். வணக்கம். தேவநாதன் யாதவ் அவர்கள் வின் டிவியினுடைய ஓனர். நீங்களும் பல அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியல் இருக்கீங்க. அவரோட கைதினுடைய பின்னணி என்னவா இருக்கு சார்? இல்ல, தேவநாதன் அவரு ஒரு ஏற்கனவே வின் டிவின்னு ஒரு டிவியை நடத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போட்டி போட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து விலகி தனி கட்சி இருந்தாரு. அந்த கட்சியை கூட்டணி அமைச்சு பாரதிய ஜனதா கட்சியில கடந்த இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகங்கிற பேர்ல போன முறை சிவகங்கை தொகுதியில போட்டி போட்டாங்க. ஆமா, பிஜேபி இதுல போட்டி போட்டு தோல்வியை தழுவினாரு. அவர் ஒரு நிதி நிறுவனம் ஒண்ணு ஏற்கனவே அது பெரிய நிதி நிறுவனம், நிதி நிறுவனம். அது நிறைய பிரான்சஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல இவர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளா தலைவராக இருந்ததாக நம்ம பாக்குறோம். அதுல ஒரு 140 டெபாசிட்டார்கள்ட்ட டெபாசிட்டை வாங்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 23.5 கோடி ஏதோ அந்த முதிர்ச்சி ஆயிடுச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆகி டெபாசிட் காலம் முடிஞ்சு போச்சு. டெபாசிட் காலம் முடிச்சுன்னா அந்த டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டையும் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ஒழுங்கா தான் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த 6 மாதமா இன்ட்ரெஸ்டும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. ஆகையினாலதான் இதுல காவல்துறையில புகார் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் 2 பேரும் திரு தேவநாதன் அவங்களே நேற்றுக்கு கைது பண்ணியிருக்காங்க. இப்போ புலன் விசாரணை நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த இதுல பணம் மோசடியா போறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இது அந்த பணம் அது அங்கேதான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அது இதுவரை அந்த மாதிரி நடந்தது இல்லை. பல தலைவர்கள் அதுல இருந்தவங்கலாம் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஒழுக்கமா தான் இருப்பாங்க. பட் இது தேவநாதனும் அப்படி ஒரு வசதியான குடும்பத்துல பொண்ணெடுத்தவர் தான். அவர் நுங்கம்பாக்கம் தான் அவருடைய மாமனார் வீடெல்லாம் இருந்தது. அந்த காலத்துல எல்லாட்சி அவரெல்லாம் இருந்தாரு. அப்போ கூட எனக்கு அறிமுகமானவர் தான். பட் தவறான நபர்னு என்னால சொல்ல இயலலை. நான் பார்த்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ இப்போ 30 ஆண்டுக்கு பின்னாடி அவர் எப்படி மாறினாரு? ஏன்னா அவர் போய் சேர்ந்த இடம் பாரதிய ஜனதா கட்சி. பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சியில போனாக்க எல்லாமே அது அயோக்கியர்களுடைய ரவுடிகளினுடைய மோசடி கும்பலினுடைய கூடாரமா தான் திகழுதுங்கிறது வெளியில மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் தான் இதையும் தாக்கி இருக்குமோங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா ஒரு கால் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவர் கொண்டு போய் தேர்தல் செலவுக்கு தேர்தல் பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. ஸோ அது எது எப்படி இருந்தாலும் முதிர்ச்சியான உடனே அவங்களுக்கெல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுதான் அந்த தலைவருடைய கடமை, மற்ற நிர்வாகிகளுடைய கடமை. நீங்க சொன்னீங்க பேசும்பொழுது 50 கோடி கிட்டத்தட்ட மதிப்பிலான அந்த டெபாசிட் செய்தவர்கள் கிட்டத்தட்ட 140 பேர் கடந்த காலங்களில் அந்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் பிறகு பொருளாதார குற்றப்பிரிவில் அவங்க புகார் கொடுத்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் மீது இந்த தேவநாதன் யாதவ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இப்போ செய்திகள் வந்திருக்கு. இப்போ இந்த 50 கோடி இந்த பல்க் அமௌண்ட்டை அவர் எங்க பதுக்கி வைத்திருக்கிறார் அல்லது வேற எதுலையும் முதலீடு செய்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணை போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம பார்க்கிறோம். விசாரணை நடக்கிறதுனால 50 கோடின்னு சொல்றீங்க. எனக்கு கிடைச்ச தகவல் 24.5 கோடிங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைச்சது. பட் அது இன்னும் கரெக்டான ஃபிகர் தெரியல. காவல்துறை அநேகமா இன்னைக்கு இந்த விசாரணை முடிச்சு சொன்னா தான் சரியா தெரியும். ஏன்னா நிறைய பேர் டெபாசிட் பண்ணவங்க இருக்காங்க. இப்போ புகார் கொடுத்தவர்லையும் 24 சில்லரை நான் சொல்றேன்.
இனி புகார்கள் அதிகமா வரும் பட்சத்துல இன்னும் எவ்வளவு பணங்கிறத அறிவாங்க. காவல்துறை வந்து சரியான தொகையை வந்து அறிவிக்கும். அதனால இப்ப அவங்கள கைது பண்ணி போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாதான் உண்மை தெரியும். இப்ப இந்த மயிலாப்பூர் சாஸ்வத நிதி லிமிடெட் அப்படின்ற ஒரு இந்த நிறுவனம், பழமை வாய்ந்த நிறுவனம், பாரம்பரியமிக்க நிறுவனத்தினுடைய தலைவராக திரு தேவநாதன் யாதவ் அவர்கள் எப்படி வர இயல்ந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பப்படுதுல சார்? இல்ல, அது வந்து அவர் காரணம் என்னன்னா, அவர் யாதவா கம்யூனிட்டியை சார்ந்தவர். அவங்க யாதவாசுக்கு வந்து அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. இப்ப எப்படின்னு எனக்கு தெரியல. அதனுடைய யாதவா சப்போர்ட் இருக்குங்கிறதுக்காக தான் சிவகங்கை தொகுதியிலேயே அவர் போட்டி போட்டாரு. ஏன்னா அந்த தொகுதியில கொஞ்சம் யாதவா இருக்காங்க, அதனாலதான் அங்க போட்டி போட்டாரு. அதனால அவர் என்ன எலெக்ஷன்ல நிக்கிற போது, அது எலெக்ஷன் தானே, அது நாமினேட்டர் போஸ்ட் இல்ல, அது வந்து தலைவர் போஸ்ட் வந்து எலெக்ஷன். அந்த எலெக்ஷன்ல இவர் மெம்பரா, அவங்க மாமனார் கொஞ்சம் பாரம்பரியமிக்க குடும்பத்தை சார்ந்தவர், பூர்வீகம் சென்னையை சார்ந்தவர். ஸோ அதனுடைய தாக்கம் இவர் அதுக்கப்புறம் இந்த வின் டிவி வச்சது, இவர் கொஞ்சம் அந்த கட்சி ஆரம்பிச்சு மக்களுக்கு நான் நிறைய அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி நிறைய பேசுனது, இதெல்லாம் வந்து மக்கள் கவனிச்சிருப்பாங்க. அதனால இவர் வந்தாருன்னா நமக்கு ஒரு நல்லது செய்வாரு அப்படிங்கிற எண்ணத்துல இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் ஆனா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து சரியா தான் போயிட்டு இருந்திருக்கு. கடந்த 6 மாதமா தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. நம்மளும் பாக்குறோம், பாரதிய ஜனதாவோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பல நிதி நிறுவனங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமா இருக்கு. மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அவங்களுடைய அந்த நிதி ஆதாரம் எந்த அளவுக்கு கேள்விக்குறியா இருக்குங்கிறது நம்ம கடந்த நாள் பார்க்குறோம். ஆரூர் கோல்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விவகாரங்களை பார்க்குறோம். அதை தொடர்ந்து இந்த தேவநாதன் யாதவ் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் ஹிந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி லிமிடெட், இந்த கம்பெனிலையும் இது மாதிரியான ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா இதில் உள்ள அரசியல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மேலும் நீங்கள் பேசும்போது இன்னொரு விஷயமும் குறிப்பிட்டிருந்தீங்க, பாரதிய ஜனதாவோடு ஒருத்தர் அடைக்கலம் ஆகிறார் என்று சொன்னால் அது வந்து கண்டிப்பாக ஒரு பின்னணி இல்லாமல் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. அதுவும் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குங்கிறதுனால அந்த கேள்வி. நம்மளுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக அவர் காவல்துறைக்கு தக்கீது அனுப்பி காவல்துறை மூலமாக கண்டிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த இவங்களுக்கெல்லாம் வந்து பணம் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி தர்றதுக்கு இவங்களுடைய ஃபோர்காஸ்ட் பண்ணவங்க சொத்துக்களை எல்லாம் முடக்கி சேல் பண்ணியோ அதை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து இவங்க தான் மோசடி பண்ணியிருக்கணுமே தவிர கம்பெனி மோசடி பண்ணியிருக்க முடியாது. மோசடியில இவங்க தான் அதை செஞ்சிருக்கணுமோங்கிற சந்தேகம் எழுது. சந்தேகத்தினுடைய அடிப்படையில் தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது வந்து 6 மாசமா வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி இதை தீர்க்காம, ஒரு தலைவர்னா இதை தீர்த்துருக்கணும் இல்லையா? ஏன் தீர்க்கல? இல்லை நஷ்டம் வந்ததுன்னா எப்படி நஷ்டம் வந்தது? இல்லை யார்கிட்டயாவது இந்த பணத்தை கொடுத்து திரும்ப ரிட்டர்ன் வரலையா? இப்படி பல்வேறு காரியங்கள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் காவல்துறையினுடைய விசாரணையில தான் வெளியில வரும். கண்டிப்பா காவல்துறை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டாரு. இன்னும் சொல்ல போனா டெல்லியில பிரதமர் மோடிஜி பக்கத்துலலாம் நின்று மாலையெல்லாம் போட்டெல்லாம் எடுத்தாரு. தொடர்ந்து அவருடைய தொலைக்காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த தனியார் தொலைக்காட்சியில வந்து முழுக்க ஒரு ஒரு 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்னதாக நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு நடுநிலை ஊடகமாகவும் ஒரு பொது ஊடகமாக தான் அறியப்பட்ட ஒரு வின் டிவி இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோம் அது முழுக்க ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு ஊடகமாக இப்போ உருவெடுத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அவர் வந்து இன்னொரு கோணத்திலையும் பேசப்படுது. பியூஷ் மானுஷ் போன்ற சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மோடிஜியோட இருக்கிற புகைப்படத்தோடு கொண்ட அந்த படத்தை போட்டு அவங்க ஒரு போஸ்டாகவே போடுறாங்க. இது மாதிரியான குற்ற பின்னணி உடையவர்கள் தான் வந்து பிஜேபியில் வந்து அடைக்கலம் ஆகிறாங்க. அவர் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரியான முறைகேடுகள் செய்வதற்கு தான் பாரதிய ஜனதாவுடைய அவர் உடன் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் வந்து இது மாதிரியான விமர்சகர்கள் வந்து முன்வைக்கிறாங்களே. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்ப ஆருத்ரா கோல்டு என்னாச்சு? ஆருத்ரா கோல்டுனுடைய அந்த சேர்மனுக்கு அவருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்தாங்கல்ல, பொறுப்பு வைத்தாரு. இப்ப அந்த ஆருத்ரா கோல்டுனுடைய மேட்டர்ல தானே இப்ப ஆம்ஸ்டாங்குமே கொலை செய்யப்பட்டு இருக்காரு. எல்லாமே இப்ப எல்லாமே இந்த பணம் தாங்க. இந்த பணத்தை வந்து தவறான வழிகள்ல சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் அடைக்கலம் தர்றது பாரதிய ஜனதா கட்சி. அதுல பிரதமரையோ அல்லது லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவர்களையோ சொல்லி மிரட்டி
அவங்களை எல்லாம் ஆஃப் பண்றதுக்கு இது ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சியை. பாரதிய ஜனதா கட்சி டாப் டு பாட்டமே ஊழல் தானே. டாப் டு பாட்டமே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த சிபியில இந்த 3 நாளா அடிபட்டுக்கிட்டு இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இகன் பார்க்கோ வந்து அவங்க அமெரிக்கால இருந்து அந்த துப்பறியும் நிறுவனம் வந்து சொல்லுச்சு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதானியினுடைய பங்குகள்லாம் வந்து அந்த கம்பெனிகள்லயும் அவங்களுடைய பிரதர்ஸுடைய கம்பெனி டூப்ளிகேட் கம்பெனிகள்லயும் இந்த சிபியினுடைய தலைவரும் அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு. பட் இவங்க நேத்தி கூட சொல்றாங்க இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைங்கிறாங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் எப்படி வந்து அது அந்த வந்து அந்த துப்பறிய நிறுவனம் அவ்வளவு ஈஸியாலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடாது. ஏற்கனவே அதானி வந்து மிக திறமையான நபர். ஏற்கனவே சிபி தான் வந்து நீங்க என்னாச்சுன்னா கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி வந்து இதே அதானி மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. நிறைய பணங்களை வாங்கி அந்த பணங்களை எல்லாம் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. இந்த அதானி வந்து லாஸ்ட் இயர் நடந்த விஷயத்துல வந்து இந்த பணத்தை நான் வந்து மோசடி பண்ணல அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அப்ப உடனே கூட அந்த ஹிண்டன்பர்க் இது பண்ண உடனே கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் கோடி வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவ்வளவு ஷேர் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மீண்டு இப்போ வந்துட்டார் 100% மீண்டு வந்துட்டார். இப்ப புதுசா மறுபடியும் அன்றைக்கு என்னன்னா அந்த கேஸ் அவர் மீண்டு வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்துல வழக்கு நடந்துச்சு. நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும்போது நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இது வந்து பொருளாதார இது சமாச்சாரம், இது வந்து சிபி தான் வந்து ஏன்னா வெளிநாடுகள்ல எல்லாம் வந்து கம்பெனி இருக்கு, அதனால இந்த கம்பெனி வந்து பங்கு சார்ந்த இதெல்லாம் பாக்குறது சிபி தான் பாக்குது, அதனால சிபி தான் இதை பார்க்கணும், அவங்க தான் இதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அவங்க தள்ளுபடி பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இவங்களுக்கு வந்த உடனே இவங்க எல்லாமே அத அப்படியே என்கொயரிய வந்து மூடி மறைச்சு அதானி பேர்ல எந்த விதமான ப்ராப்ளம் இல்லைன்னு இவங்க கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மேடம் வந்து முழுக்க முழுக்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில அமித்ஷாவுடைய சப்போர்ட்லயும் பிரதமருடைய சப்போர்ட்ல தான் அந்த அம்மா இருக்காங்க. சோ அதனால அந்த அம்மா ஏன் இப்ப இவ்வளவு இது வந்துருச்சு, வந்த பின்னாடி அந்த அம்மா ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இப்ப காங்கிரஸ் கட்சி இப்ப அதான் வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த நாடு தழுவிய போராட்டங்களும் அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியும். ஸோ இப்போ நீங்கள் பேசுறதுலேருந்து இப்படி உள்வாங்கிக்கிறேன். இப்போ நிதி மோசடிகள் இது மாதிரி அதானி முதல் தேவநாதன் யாதவ் வரை இந்த இடைப்பட்ட அவ்வளோ பேரும் வந்து அடைக்கலம் ஆவது பாரதிய ஜனதாவுக்கு வந்து ப்ரோ ஸ்டாண்ட் எடுப்பது என்பது இது மாதிரியான முறைகேடுகளில் ஈடுபடத்தான் 100க்கு 100 இதுதான் உண்மை. ஏன்னா கண்கூட பாக்குறோம் இல்ல. தமிழ்நாட்டுல நடக்குதா பாக்குறோம், டெல்லியில நடக்கிறத பாக்குறோம், மும்பை ஷேர் மார்க்கெட்ல நடக்கிறத பாக்குறோம். சோ உலக நாடுகள்ல லண்டன்ல நடக்கிற ஷேர் மார்க்கெட்டையும் ஹிண்டன்பர்க் போன்ற மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பல்வேறு கம்பெனிகள்லாம் போலியான கம்பெனிகளை ஆரம்பிச்சு அதுல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி பண்ணி அதெல்லாம் ஏமாத்துறாங்க இல்லையா? அது வந்து இதெல்லாம் ரெகுலேட் பண்ண வேண்டியது யாரு? சிபி தானே பண்ணணும். அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய சிபிஏ வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்கள்ட்ட வந்து கையூட்டு வாங்கிக்கிட்டு அதை கையூட்டை வந்து ஷேர் மூலியமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காதாக பேச்சு வருது. இனி ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மாவை வந்து சஸ்பெண்ட் பண்ணியோ அல்லது டர்மினேட் பண்ணி என்கொயரி பண்ணுனா தான் உண்மை வெளியில வரும். இந்த உண்மை வெளியில வரணும்னா அதுதான் வந்து ராகுல் காந்தி கேட்கிறாரு, கூட்டு கட்சியினுடைய அந்த இதுக்கு வந்து கொடுங்க, அவங்க என்கொயரி பண்ணி அதுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு மேல நடவடிக்கை எடுங்கன்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. ஏற்கனவே போன முறை கூட ஒரு மேட்டரை வந்து இப்போ கூட்டு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதே மாதிரி இதையும் அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு இவங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு நாளைக்கு முன்கூட்டியே வந்து பார்லிமெண்ட்டை ஒத்தி வச்சுட்டாங்க. அன்றைக்கு இப்ப கடைசி தினம் பார்லிமெண்ட் இருந்திருக்கும்னா அன்றைக்கு அந்த பிரச்சனை வந்து பார்லிமெண்ட்லயே எந்திரிச்சிருக்கும், அது கிளப்பப்பட்டிருக்கும் எதிர்கட்சி. ஆமா, எதிர்கட்சி எல்லாம் அன்றைக்கு பேசியிருப்பாங்க. அது பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்களுக்கு ஸ்மைல் பண்ணி அதை வந்து ஒத்தி வச்சுட்டாங்க இரவையும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, அப்ப இந்த அரசே வந்து இதுல இன்வால்வ் இருக்குது அப்படிங்கறதா இது முழுக்க உண்மையா தெரியும். சார், இப்போ இறுதியான ஒரே ஒரு கேள்விதான். இப்போ நிதி நிறுவனங்கள்ல வந்து தொடர்ந்து இது மாதிரியான நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில வந்து குறைந்து கொண்டே வருது. இப்போ
இப்போ இத்தனை லட்சம் 1 லட்சம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா 10% வரும், 11% வரைக்கும் உங்களுக்கு வந்து கேரண்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இந்த நிறுவனம் மயிலாப்பூர் சாஸ்வத நிதி லிமிடெட் 10% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கேரண்டின்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. நிதி நிறுவனங்களுடைய நம்பகத்தன்மை வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இது வந்து நிதி நிறுவனம் அது வந்து உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே, தொடர்ந்து இது மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை இழந்து வரக்கூடிய சூழ்நிலையில மக்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் இது மாதிரியான நிதி நிறுவனங்கள்ல வந்து முதலீடு செய்யலாமாங்கிற ஒரு அச்சம், ஒரு ஐயம் கூட மக்கள் மத்தியில் எழும்ப தொடங்கி. இல்ல, என்னுடைய இது என்னன்னா, இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை காட்டிலும் இன்னைக்கு கோல்டு மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. இப்ப கூட கோல்டுக்கு வந்து இவங்க டாக்ஸ் குறைஞ்சதுனால டக்குன்னு குறைஞ்சிச்சு, இப்ப மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துருச்சு. ஸோ அதனால இவங்க என்ன வேணாலும் இவங்க பேங்க்லயோ அல்லது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இந்த மாதிரி இதுல எல்லாம் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ்ல எல்லாம் முதலீடு பண்றது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் மோசடி தான் நடக்கும். ஆகையினால ஒன்றும் அப்படி பண்றதா இருந்தா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட டைரக்ட் இது போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆமாமா, கோல்டு வந்து என்னைக்குமே நமக்கு வந்து விலை கூடிட்டு தான் இருக்குமே தவிர இந்த 10% இன்ட்ரெஸ்ட்க்கு மேலேயே கிடைக்கும் கோல்டு வாங்கினோம்னா. ஸோ அதனால கோல்டு தாராளமா கோல்டை வாங்கலாம். அல்லது கோல்டு வாங்குறதுக்கு வந்து அவ்வளவு ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க போடுங்க. அதுல உங்களுக்கு இதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 8% வட்டி கிடைக்கும், மற்றவங்களுக்கு 6.5 அல்லது 7% கிடைக்குது. அதனால அந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு இந்த நிதி நிறுவன மோசடிகள் சம்பந்தமாக ஆருத்ரா முதல் இந்த மயிலாப்பூர் சாஸ்வத நிதி லிமிடெட் வரையிலான இந்த தேவநாதன் யாதவ் அரசு இந்த பின்னணிகள்லாம் வந்து எங்க நேயர்களுக்கு விளக்கியமைக்கு மிகுந்த நன்றி.